நாங்க சமீபத்தில் மலேசியா போயிருந்தோம். மலேசியாலேருந்து 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லங்காவி ஐலண்ட் அப்படின்னு ஒரு ஐலண்ட் இருக்குங்க. ரொம்பவே ஃபேமஸ் ஐலண்ட். நாங்க அங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டல் தான் நீங்க பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு சீ ஃபேசிங் காட்டேஜ். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படி கண்ண முழிச்சு நம்ம பார்த்தாலே பார்க்கிறதே கடல். ஒரு அற்புதமான ஹோட்டலுங்க. அந்த இடத்தின் பேர் பார்த்தீங்கன்னா, ஆலிபஸ் ரெசார்ட். ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ்ங்க. பண்டைசினா பீச் ஓரமாவே இந்த ஒரு ரெசார்ட் இருக்கிறது அதனுடைய சிறப்பு. ஏன்னா, லங்காவி ஐலண்ட்ல ஒரு பெரிய பீச் இருக்கிற இடம் தான் இந்த பண்டைசினா. அங்கேயே தாங்க இந்த ரெசார்ட் இருக்கு. நீங்க வந்து மலேசியா போனீங்கன்னா, ஒரு 2 டேஸ் ஆவது லங்காவி ஐலண்ட் போயிட்டு, அங்க இருக்கிற எல்லா அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லயும் இன்வால்வ் ஆகுங்க. பிளஸ் ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஹோட்டல். ரொம்ப ஒரு அற்புதமான சீ ஃபேசிங் ஹோட்டலுங்க. இந்த ஐலண்ட் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க 2 நாள் தங்குற மாதிரி இருக்கும். ஸ்கை கேப்ன்ற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அநேகமா வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து கேபிள் கார் ரன் பண்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அது தவிர ஸ்கைரெக்ஸ், ஸ்கை டோம்ன்ட்டு பல ஆக்டிவிட்டி இருக்கு. 3D கேலரியும் இருக்கு. அதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல ஐலேண்ட் ஹாப்பிங்ஸும் இருக்குங்க. அங்க வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட்லாம் கூட இருக்கு. அங்கலாம் கூட கூட்டு போறாங்க. நான் தங்கி இருக்கிற இடத்துல அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே பீச் இருந்தனால, ஈவினிங்ல சும்மா அப்படி ஜாலியா அப்படியே காலார நடந்து போவோம். பார்த்தீங்கன்னா, அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணுமா ஃபாரினர்ஸ் வருவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. நிசப்தமா ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம மெரினா பீச் மாரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. கலரும் நாங்க போன சமயத்துல அந்த அளவுக்கு ரொம்பலாம் ப்ளூயிஷா இல்ல. ஆனா, அவ்வளவு சுத்தமா நீட்டா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, ஃபுல்லாவே பிரைவேட்ல வந்து எல்லாமே ரன் பண்ற பீச்சஸ். ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்றாங்க. வொண்டர்ஃபுல் ஸ்டேங்க அங்க. ஸோ நீங்க மலேசியாவுக்கு போகும்போது உங்க ஃபேமிலிய போங்க. ஏன்னா, நிச்சயமா எல்லா ரைடையுமே உங்க ஃபேமிலி வந்து ரசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, ஈகிள் ஸ்கொயர். அங்கேயுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பர்பா இருந்தது இந்த ஈகிள் ஸ்கொயர். அத சுத்தி நெறைய வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. குழந்தைங்கலாம் அத ரசிப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால நீங்க மலேசியாவுக்கு ஃபேமிலியா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் ஃபேரே வந்து 30,000க்குள்ள வந்துருதுங்க. நம்ம ஊர்ல டெல்லி போற ஃபேர் அந்த அளவு தாங்க இருக்கும் ஆக்சுவலா. அதனால உள்நாட்டுல போயிட்டு வரத விட, பக்கத்து நாட்டுல அதாவது மலேசியா மாரி நாடுகள்ல போயிட்டு வரதுன்றது, அவங்களுக்கும் ஒரு ஃபன்னா இருக்கும். ஃபேமிலிக்கும், குழந்தைகளுக்கும், உங்களுக்கும் ஒரு பெரிய மைண்ட் ரிலீஃபா இருக்குங்க. அ அதனால அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் மலேசியா பத்தி கூட்டிட்டே இருப்பேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி.